அன்பு உறவுகளே, டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை மறந்துடாம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறந்துடாம இந்த காணொலிக்கு பிறகு உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளையும் பதிவு செய்யுங்க. சமூக நீதி பேசக்கூடிய, பெண்களுக்கு சமநீதி என்று பேசக்கூடிய, பெண்களுடைய உச்சபட்ச பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சிறப்பான தமிழ்நாடு போன்ற இந்த மாநிலத்தில் இப்ப நாம இருக்கிறோமா, இல்ல எப்பொழுதுமே பத்திரிகை துறைகள்ல கேள்விப்படக்கூடிய பெண்களுக்கான கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டு பெண்கள் பலி, சிறுமிகள் பலி, இப்படி அனுதினமும் கேள்விப்படக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலத்துல நாம இருக்கிறோமா அப்படிங்கிற அச்சத்தை சமீபத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான இந்த மாணவியோட சம்பவம் இப்படி ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துது. இந்த சம்பவத்தின் பின்னணியில காவல்துறை இயங்குற விதம், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இயங்குற விதம், அதை தாண்டி உயர் நீதிமன்ற நீதிபதி கொடுக்கிற அந்த ஆலோசனைகள், அறிவுரைகள்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் இன்றைய காணொலியில் அலச போறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். கிண்டியில 180 ஏக்கர் பிரம்மாண்டமான ஒரு பரப்பளவுல இயங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல சுமார் 13,000 மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயிலக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல 19 வயது நிறைந்த ஒரு பொறியியல் மாணவிய 37 வயது நிறைந்த ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு கொடும்பாவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறான். இது என்னைக்கு நடக்குது? 24ஆம் தேதி இந்த சம்பவம், இந்த கொடூர சம்பவம் அரங்கேறுது. அதிலிருந்து மீண்டு 25ஆம் தேதியே அந்த பெண் அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறையில புகார் செய்யறாங்க. முதல்ல அந்த மாணவிக்கு இந்த துணிச்சலுக்காக தான் பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்திலிருந்து வெளிவந்து அதை வெளியில கொண்டு வரணும், இந்த கொடூரனை, இந்த அயோக்கியனை அடையாளப்படுத்தணுங்கிற முடிவுக்கு புகார் செஞ்சாங்க பாத்தீங்களா? அதற்காகவே அந்த மாணவிக்கு முதல்ல நம்முடைய சல்யூட். 13,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துல இந்த கொடூரம் எப்படி அரங்கேற வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கெல்லாம் வரும்ல. ஆனா இதற்கு முன்னாலேயே இது போன்ற பல அவலங்கள் அங்க அரங்கேறி இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்லும் போதுதான் நமக்கு இன்னும் கூடுதல் பதைப்பதற்கு அது கொடுக்குது. ஆமாங்க, பிபிசிங்கிற அந்த ஊடகம் செய்தி சேகரிக்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வளாகத்துக்குள்ள நுழைஞ்சா அங்க வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட கனெக்ட் பண்ணோம்னு சொன்னா இவ்வளவு கேவலமா ஒரு பல்கலைக்கழகம் இயங்க முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துது. உண்மையிலேயே அந்த பல்கலைக்கழகத்துடைய வளாகத்துல யார் வேணாலும் வந்துட்டு போகலாம், கேட்பாரற்ற ஒரு பல்கலைக்கழக வளாகமா அது எப்போதுமே செயல்படுதுன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க வாக்குமூலம் கொடுக்கறாங்க. அதாவது அந்த வளாகத்துக்குள்ள யார் வர்றா, யார் போறா, இரவு முழுவதுமே அந்த வளாகத்துல யாராவது தங்கி இருந்தாலும் அது குறித்தான எந்த விதமான கேள்வி கேட்பாடும் அந்த பல்கலைக்கழகத்துல இருக்காதுங்கிறது மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க சொல்ற அந்த ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு பெரிய அதிர்ச்சி அளிக்குது. அதை தாண்டி அங்க இயங்கக்கூடிய அந்த உணவகம் இருக்கு பாத்தீங்களா, கேன்டீன். அந்த கேன்டீன்ல பொதுமக்கள் யாரு வேணாலும், எங்க இருந்து வேணாலும், எத்தனை பேர் வேணாலும் உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்கலைக்கழக வளாகத்தை இந்த அளவுக்கு நீங்க சுதந்திரமா திறந்து விட்டீங்கன்னு சொன்னா இது போன்ற விபரீதங்கள்லாம் நடக்குமா, நடக்காதா? அதுலயும் முக்கியமா இதுல துப்புரவு பணியாளர்களாக இருக்காங்க பாத்தீங்களா, அதுல இன்று குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கான் பாத்தீங்களா இந்த குற்றவாளி ஞானசேகரன், இந்த மனித மிருகம். இவனுக்கு 3 மனைவிகள்ல ஒரு மனைவி அங்க பணிப்பெண்ணாக அங்க துப்புரவு செய்யக்கூடிய ஒரு பணியாளராக இருக்கிறதுனாலதான் ரொம்ப துணிச்சலா, பொதுபோக்கா அவன் எப்பொழுதுமே பயன்படுத்துற ஒரு வளாகமா இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்யறதுக்கு அவனுக்கு துணிச்சல் கொடுத்திருக்கு. இந்த பிபிசி ஊடகம் அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்ட்ட நேர்காணல் கேட்கும் போது அவங்க கொடுக்கிற அதிர்ச்சியான பதில் இருக்கு பாத்தீங்களா, இது இன்னைக்கு நடக்கலைங்க. 2019லயே அதுல பாதிக்கப்பட்ட அந்த மாணவியே அதுல சொல்றாங்க, 2019ல நானும் இது போன்ற மன உளைச்சலுக்கு ஆனானே, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலேயே நான் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கேன். இது விஷயமா நிர்வாகத்திட்ட புகார் கொடுக்க போனா அந்த புகாரை எல்லாம் குப்பை தொட்டில போட்டு பாதுகாத்திருக்க தவிர
எந்த விதமான நடவடிக்கையும் இந்த நிர்வாகம் எடுக்கலன்னு சொல்லி அந்த மாணவ மாணவியர்கள் இதை பத்தி பேசுறதுதான் அவர்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தது. அதையெல்லாம் விட பெரிய கேவலம் ஒண்ணு இருக்குங்க. இந்த யூனிவர்சிட்டியோட ரிஜிஸ்டர் இருக்கா பாத்தீங்களா, முனைவர் பிரகாஷ், அவர்கிட்ட போய் ஏப்பா வளாகத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய அக்கிரமம் அரங்கேறி இருக்க, என்னப்பா உங்களுடைய கண்காணிப்பு எந்த லட்சணத்துல இருக்குன்னு கேட்டா அதற்கு அவர் சொல்றாரு பதிலு, இங்க கண்காணிக்கக்கூடிய நிறைய சிசிடிவி கேமராவை வச்சிருக்கோம், அதை விட பாதுகாப்பு பணிக்கும் நாங்க நிறைய பேர்களை அமர்த்தி இருக்கோம், அதையெல்லாம் தாண்டி இந்த சம்பவம் நடந்திருக்கு, எங்களுக்கு மன வலி மனவேதனைங்கிறது ரொம்ப ஒரு வார்த்தையில ரொம்ப அசால்ட்டா கடந்து போறாரு. கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு, ஆனா இனிமே இது போன்று நடக்காம பாத்துக்கிறோம். ஒரு ரிஜிஸ்டர் ஒரு பாதுகாவலர் பேசக்கூடிய வார்த்தையா இது. அடுத்து இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் சொல்ற பதில் இன்னும் வேடிக்கையா இருக்கு. என்ன சொல்றாரு தெரியுங்களா, நாங்க எல்லா இடத்துலயும் இந்த கல்லூரிகளையும் பள்ளிகளையும் ஆய்வு செய்யற மாதிரி இனிமே அங்க இருக்கக்கூடிய புகார் கமிட்டிகளையும் நாங்க இனிமே ஆய்வுக்கு உட்படுத்துவோம். முடிஞ்சுச்சா? இது செஞ்சுட்டா இந்த குற்றங்களை தடுத்துற முடியுமா? நீங்கள் கவனிக்க வேண்டியது இன்னும் நிர்வாக திறமையில நீங்க என்ன கவனம் செலுத்துறீங்க? அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நிர்வாகம் இருக்குல்ல, அதுல உங்களுடைய கவனம் என்ன? அதுல இந்த அரசு செலுத்தக்கூடிய கவனம் என்ன? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்லங்க, இது ஒரு பதிலா? இது இப்ப இந்த பதில சொல்லி அழகா ஈஸியா நீங்க கடந்துட்டு போயிடலாம். அதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மனநிலையில இருந்து மனசாட்சியோடு அதற்கு பதில் சொல்ல கத்துக்கங்க. இந்த விஷயத்துல இதை யாராவது தொடுவாங்க, இந்த சப்ஜெக்ட் குறித்து யாராவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலா நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த விடயத்தை யாருமே தொடல, இது சம்பந்தமா யாருமே பேசல. என்ன கவலைன்னு சொன்னா, இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் இந்த சம்பவம் குறித்து ஒரு பதிவு செய்யறாரு. அதாவது இதற்கான போராட்டத்திற்கு பாமக வந்து அனுமதி கேட்கும்போது காவல்துறை மறுத்ததை எதிர்த்து இங்க உயர் நீதிமன்றத்துல அவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. அப்ப நீதிபதி வேல்முருகன் அவர்கள் அதற்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறாரு, அவருடைய சொந்த கருத்தை அதுல பதிவு செய்யறாரு. இந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே நீங்க விளம்பரத்திற்காக இந்த சம்பவத்தை பயன்படுத்துறீங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை பதிவு செய்யறாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, ஐயா நீதிபதி அவர்களே, விளம்பரத்துக்காவது அவங்க பயன்படுத்தட்டுமே, அரசியல் கட்சிகள் இந்த சம்பவத்தை விளம்பரத்துக்காவது சொல்லட்டுமே, அச்சம் வருமா இல்லையா? எதிர்த்தரப்பிற்கு ஒரு பயம் வருமா இல்லையா? ஆளுங்கட்சிக்கு அவருடைய வேலையை இன்னும் அதிகப்படுத்துமா இல்லையா? அவர்களுடைய அரசு இயந்திரங்கள் ஒழுங்கா செயல்படுறதுக்கு எதிர்கட்சிகள் தானே மிக முக்கியம். அவருடைய போராட்டம் தானே அவர்களை உந்தி தள்ளும். இதையே நீங்க தடுக்கிறீங்க. பாதிக்கப்பட்ட பெண் ஒரு தடவை தான் பாதிக்கப்பட்டா, ஆனா உங்க போராட்டத்தால அனுதினமும் அவ பாதிக்கப்படுவா அப்படிங்கிற மாதிரிலாம் பழைய கால சிந்தனைக்கு நீங்க கொண்டு போறதாக நான் உணர்றேன். நிச்சயமா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு ரொம்ப தைரியமா துணிச்சலா இவன் இந்த கொடுமைக்கு எவன் ஆளாக்கனானோ அவனை இந்த மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பொதுவெளிக்கு வந்துட்டாங்க. அதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் போராடுறாங்க, எல்லா எதிர்கட்சிகளும் இதை சபைக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அனைத்து கட்சிகளையும் போராட விடாம நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அதுக்கு நீங்க சொல்ற காரணம் சரியானதுதான். அதாவது 23ஆம் தேதி இந்த கொடுமை நடக்குது, 24ஆம் தேதி அந்த பொண்ணே வந்து அவன் மீது புகார் கொடுக்கறாங்க, 25ஆம் தேதி இந்த அரசு அவனை கைது செஞ்சிருச்சு, அந்த ஞானசேகரங்கிறவனை கைது செஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ கொடுத்து கீழே விழுந்துட்டான், பாத்ரூம்ல விழுந்துட்டான்னு சொல்லி அவன் கை காலை உடைச்சு உள்ள கொண்டு போயிருச்சு. இதெல்லாம் நாங்க மறுக்கல, அதெல்லாம் சரிதான். ஆனாலும் இன்னும் இந்த அரச தூரிதப்படுத்துறதுக்கு, அரசு இயந்திரங்கள் செவ்வனே செயல்படுறதுக்கு இந்த எதிர்கட்சியுடைய போராட்டம் ரொம்ப முக்கியம்யா. அதை விட வட மாநிலங்கள்ல தப்பு செஞ்சவன், திருடன், முடிச்சவிக்கி, முள்ள மாதிரி அவ்வளவு பேரும் அங்க துணிச்சலா பகிரங்கமா எல்லா வேலையும் செய்யறான். அது மட்டும் இல்ல, எந்த தப்ப செஞ்சவன் வெளியில வர்றானோ அவனுக்கு ஆளுகின்ற அரசுகளே பாதுகாப்பும் கண்ணியமும் உயர்வும் கொடுத்து தூக்குற இந்த கொடுமையெல்லாம் வட மாநிலங்கள் நடக்குதுன்னா அங்க எதிர்கட்சிகள் ஒழுங்கா செயல்படலைங்கய்யா. அதே போல இங்கேயும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லா எதிர்கட்சிகளும் போர்க்கொடி தூக்குறாங்க. அவர்களை போர்க்கொடி தூக்குறதுக்கு அனுமதிங்க. அவர்களுடைய அறவழியில் நடக்கக்கூடிய ஜனநாயக போராட்டத்திற்கு தயவு செஞ்சு அனுமதியை மறுக்காதீங்க. வரும் காலங்களில் இது போன்ற அற போராட்டங்களுக்கும் ஜனநாயக வழியிலான இது போன்ற போராட்டங்களுக்கும் நீதிமன்றங்கள் வழிவகுக்கும். அதை தாண்டி அவர்களே இதை ஊக்குவிப்பார்கள் என நம்புவோம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.